ஸோ ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீக் வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2025 எக்ஸாமோட சிபிடி வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ சிபிடியில் இந்த வாட்டி எவ்வளோ கட் ஆஃப் வரும் என்ன ஏதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எப்போ வந்து ஸ்கில் டெஸ்ட் கால் பண்ணுவாங்க, ஐ ஹேவ் நோ ஐடியா அபவுட் தட். ஸோ சிபிடி வந்து முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இப்போ தான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி தெரியும், ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்குது அதுக்கு அப்படின்றவங்களுக்கும் அண்ட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்னும் ஒரு லெட்ஸே ஒரு 3 மாதம் இருக்குது அப்படின்னா அந்த 3 மாதத்தை எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஐ திங்க் இப்போ ப்ரீவியஸ் இயர்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து எப்படியும் டயர் 1 ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் 1 வீக்காவது மினிமம் 1 வீக்காவது வந்து எடுத்துக்குவா எஸ்எஸ்சி சைட்லேருந்து எடுத்துக்குவாங்க ஸ்கில் டெஸ்ட் டேட் கால்ஃபர் பண்ண. ஸோ டேட் வந்ததுக்கப்புறம் 1 மந்த்தாவது கண்டிப்பாக இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம வந்து இன்னும் 3 மந்த்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து வச்சுக்கோமே, மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ அதுக்கு மேலே வர டேஸ்லாம் நம்ம இதுதான் இப்போதைக்கு டார்கெட்டாக வந்து 3 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 3 மந்த்ஸுக்குள்ள நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இது பண்ணும்போது. ஸோ நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து அரௌண்ட் 1:10 ரேஷியோவில் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க. சம்டைம் வந்து நான் என்னோட பேட்ச்ல வந்து 1:20 எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் கால்ஃபர் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஈவன் தோ வந்து ஸ்கில் டெஸ்ட் குவாலிஃபைங் நேச்சராக இருந்தாலும் இதில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சிபிடியோட ஸ்கோரையே வந்து மெரிட் லிஸ்ட்டில் போடுவாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியம். சிபிடியில் வந்து நிறைய பேர் வந்து 150, 160லாம் எடுத்தாலுமே வந்து அதாவது 160, 200க்கு 160 எடுக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து சிபிடியில் எழுதுறாங்க. பட் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் அங்கே போய் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதணும் அப்படின்னா இங்கேயே வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். ஸோ இதோட இதே அந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிபிடி, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க அந்த பர்சன்டேஜ் லிமிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை வச்சு சிபிடியில் நீங்கள் வாங்குற ஸ்கோரை வந்து ரேங்க் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல ரிசர்வேஷன் இதெல்லாமே வந்து பார்த்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ப்ராசஸ்ன்றது அடுத்தடுத்த இதில் அந்த டைம் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம ஆடியோ வந்து 10 மினிட்ஸ் இருக்க போது. அதில் கிரேடு சிக்கு 100 வேர்ட் பெர் மினிட், கிரேடு டிக்கு வந்து 80 வேர்ட் பெர் மினிட். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா கிரேடு சிக்கு 40 நிமிஷம் தான் கம்ப்யூட்டரில் டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். மொத்தம் 1000 வேர்ட்ஸ் இருக்கும். அடுத்து கிரேடு டிக்கு 50 நிமிஷம், இதுக்கு 800 வேர்ட்ஸ். மேக்ஸிமம் எரர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடு சியில் வந்து யூஆருக்கு 5% தான். ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி கிளைம் பண்ணுறவங்களுக்கு 7%. இது கிரேடு டியில் வந்து 7% யூஆருக்கு, 10% ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 10%னா 80 மார்க்ஸ் மிஸ்டேக் வந்து இருக்கலாம் 800 வார்த்தைக்கு. ஸோ 80 மிஸ்டேக் இருக்கலாமா அப்படின்ட்டு கிடையாது. இங்கே வந்து ஃபுல் மிஸ்டேக்கு, ஹாஃப் மிஸ்டேக்கு, அதை டிவைடட் பை 2 போட்டு 100லாம் போடுவாங்க. அது ஃபார்முலாலாம் வச்சுருப்பாங்க. அந்த எஸ்எஸ்சியோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அது எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 3 மந்த்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்கு லைக் அந்த பிட்மன் புக் இருக்கு இல்லைங்களா, பிட்மன் புக்கு அந்த மாதிரி பேசிக்கை வந்து படிங்க. பேசிக்கு டிஎன் டோட்டில் வந்து 80 வேர்ட் பெர் மினிட் எழுதுங்க. தென் வந்து பார்த்து டெய்லி பேசேஜ் கொஞ்ச நேரம் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வருது, எங்கே வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் வந்து தெரியும். அண்ட் செகண்ட் மந்த்ல இருந்து டிஎன் டோட் as well as வந்து கைலாஷ் சந்திரா என்ன கேட்டால் டிஎன் டோட்லேயே வந்து 80 வேர்ட் பெர் மினிட் நீங்கள் நல்லா எழுதுறீங்க அப்படின்னா அடுத்து இன்டர் ஸ்பீடை வந்து 100 வேர்ட் பெர் மினிட்டுக்கு வந்து போக ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு மந்த் வந்து கைலாஷ் சந்திராக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மந்த்தில் நீங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஒமிஷன் இல்லாமல் அந்த ஸ்பீடில் எழுத முடியும். 90 வேர்ட் பெர் மினிட்ல ஒரு ஆடியோ கொடுத்தாங்க அப்படின்னா என்னால் மிஸ்டேக் இல்லாமல் ஒமிஷன் இல்லாமல் எழுத முடியும், அன்னோன் ஸ்பீட் எழுத முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல பண்ணிட்டு ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டீங்க மிஸ்டேக் இல்லாம அப்படின்னா தேர்ட் மந்த் அந்த ஒரு மாசம் வந்து கைலாஷ் சந்திராக்கு போகும். பிகாஸ் இந்த பேசிக்கு இந்த ஸ்பீடு பிக்கப் பண்றதுக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு டைம் வேணும். ஒரு லெட்ஸ் சே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 2 மாசத்துல நீங்க அந்த ஸ்பீடை மட்டும் 90 வேர்ட் பெர் மினிட் வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் மந்த் வந்து உங்களுக்கு 30 நாள் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படிங்கும்போது ஒரு கைலாஷ் சந்திரால ஒரு ஆடியோ 8.20 நிமிஷம் இருக்கும் ஒரு பேசேஜ் அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சே ஒரு 10 நிமிஷமே வச்சுக்கோமே. 10 நிமிஷம் அப்படிங்கும்போது இந்த 3 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நீங்க 18 டிக்டேஷன் எடுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 6 டிக்டேஷன், 18 டிக்டேஷன் எடுக்கலாம். ஸோ ஒரு 3 மைனஸ் பண்ணி 15 பேசேஜ் வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து எடுக்கலாம். ஸோ 30 நாள் அப்படிங்கும்போது 450 பேசேஜ் வந்து நீங்க கைலாஷ் சந்திராலயே முடிச்சிடலாம். அது ஒரு மாசத்துல மட்டும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா நீங்க ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கடைசி மாசம் கைலாஷ் சந்திரா மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே அதே ஸ்பீட்லயே போய் நம்ம எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ இந்த 90 டேஸ் அப்படின்றது 3 மந்த்ஸ் 90 டேஸ்ன்றது நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்கேன். அது வந்து
லாஸ்ட் இயருக்கு வந்து 4 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு ஸ்கில் டெஸ்ட் வரதுக்கு. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி 4 மந்த்ஸ் வச்சு அப்படின்னா, நீங்க கைலாஷ் சந்திராவே கம்ப்ளீட் பண்ணிட்டு, வேற ஏதாவது ப்ராக்ரசிவ் மேகசின் அப்படின்ற அளவுக்கு கூட போலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்ட்டா பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, அ எ எத எல்லாமே வந்து பாசிபிள் தான். ஸோ நீங்க எடுத்த உடனே கைலாஷ் சந்திரா போயிட்டு, அதுல வந்து மிஸ்டேக் வருது, ஒமிஷன் வருது, வொக்காபுலரி கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அது எதுவுமே பண்ண முடியாது. வொக்காபுலரி கஷ்டம், ஈஸின்றதெல்லாம் கிடையாது. நீங்க ஷார்ட் ஹேண்ட்ல எல்லா ஸ்ட்ரோக்குக்குமே உங்களுக்கு வந்து கான்சோனன்ட் தெரிஞ்சிருக்கும், வவல் தெரிஞ்சிருக்கு. ஸோ அத வச்சு நீங்க தான் ஸ்ட்ரோக் மேக் பண்ணணும். அண்ட் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து வரும். மார்க் டெஸ்ட் அதாவது டி அண்ட் டோட் இதெல்லாம் வந்து போட்டு அடிக்கடி போட்டு எழுதி பாருங்க. எழுதுனத ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணிட்டு டிரான்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பிகாஸ் டைப்பிங்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் அந்த பேசிக் 2 மந்த்ஸ்ல வந்து பண்ணுங்க. அடுத்து மிஸ்டேக் பண்றதெல்லாம் அத வந்து பாருங்க. மேனுவலா வந்து கரெக்ஷன் பண்ணி பாருங்க. தென் வந்து டைப்பிங்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் டிக்டேஷன்லாம் வந்து YouTubeல இருக்கும். பட் எது வந்து ப்ரீவியஸ் இயர் டிக்டேஷன்னு ஏன்னா கிளிக் பைட்டுக்காக நெறையா வந்து போட்டுருக்காங்க. எது என்னன்ட்டு தெரியாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாமே வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி நம்ம இதில வந்து ஷார்ட் ஹேண்ட் கோர்ஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் ஹேண்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ், இங்கிலீஷ் அண்ட் எஸ்எஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்காக வேணும் அப்டின்னா, இத பத்தி நான் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுருக்கேன். அத கார்டா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அத வேணா செக் அவுட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இதில வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, அந்த பேட்ச்ல டெய்லி வந்து இந்த மாரி டிக்டேஷன் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? 3 மந்த்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு, அந்த 3 மந்த்ஸ்க்கு உண்டான ஷெட்யூல் எல்லாமே வந்து ஐ மீன் பிளான் எல்லாமே வந்து இருக்கும். அதுபடி நீங்க ஃபர்ஸ்ட்டு பேசிக் பிட்மன் புக்ல இருந்து பிட்மன் புக்க பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல. அத நீங்க வந்து ஜஸ்ட் டெய்லியும் கொஞ்சம் ரிவிஷன் மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டி அண்ட் டோட்ல இருந்து பேசேஜ் குடுக்கும். அத வந்து டெஸ்ட் எழுத வைப்போம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் நோன் ஆர் அன்னோன் பேசேஜ் குடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த மாரிலாம் வந்து வாங்கிக்குவோம். பொறுத்தவரைக்கும் 3 மந்த்ஸ் நான் முன்னாடியே போன ஸ்லைட்ல சொன்ன மாரி, ஃபர்ஸ்ட்டு 2 மந்த்ஸ் பேசிக் தான் உங்களுக்கு குடுக்கும். ஆ பேசிக் மீன்ஸ் ஸ்பீட் பிளஸ் அக்யூரசி தான் எங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் வந்து கைலாஷ் சந்திராவோ ஆர் வேற மேகசினோ. ஸ்பீட் பிளஸ் அக்யூரசி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க மேகசின பார்த்து வந்து போ வேணாம். எந்த மேகசின் குடுத்தாலும், எந்த வேர்ட்ஸ் குடுத்தாலும், எந்த வொக்காபுலரி குடுத்தாலும் நீங்க எழுதலாம். பட் அதுக்கு பேசிக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஸ்ட்ரோக் தெரியல, இது வந்து பெருசா இருக்கு, நம்ம கேட்காத வொக்காபுலரியா இருக்கு, வேர்டா இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க பேசிக்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, பேசிக்ல மெயினா வந்து என்ன ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட், தென் வந்து வவல்ஸ், தென் லார்ஜ் சர்க்கிள், ஸ்மால் சர்க்கிள், தென் கர்வ்ஸ் அண்ட் ஹால்விங்கு, டபுளிங்கு. ஸோ இதெல்லாம் இந்த மாரி கோர் கான்செப்ட்ஸ் சில இருக்கும். அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே வந்து எவ்வளோ பெரிய வேர்ட் குடுத்தாலும், என்ன தெரியாத வேர்ட் குடுத்தாலும், அத உங்களுக்கு கரெக்ட்டா லிசன் பண்ணி பண்ணிட்டீங்கனாவே, அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. வவல் எங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு அத வச்சு பண்ணிட்டு நீங்க எழுதிறலாம். ஸோ அதுதான். அந்த இதுக்காக தான் வந்து இந்த மாரி. ஸோ 3 மந்த் வந்து ஃபுல்லா கைலாஷ் சந்திரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு குரூப் இருக்கும். அதுல வந்து ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அத வச்சு உங்களுக்கு டெஸ்ட் டெய்லி இருக்கும். அதுக்கான ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரிவ்யூ செஷன் அந்த மாரி இருக்கும். ஸோ தென் ஃபைனலா வந்து எஸ்எஸ்சியோட அந்த ஸ்கில் டெஸ்ட் என்ன டைமிங், ஸோ அது எப்படி நடக்குமோ, அந்த மாரி வந்து டெஸ்ட்டுமே வந்து லாஸ்ட் மந்த்ல இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இதுல வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, கான்டாக்ட் வந்து கீழ இருக்கும். அகாடமி அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இன்னும் அந்த மாரி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல்.